வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி குயிக்காக ஒரு முட்டை கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவியில் நீங்கள் முட்டைக்கு பதில் பன்னீர், மஷ்ரூம், காலிஃப்ளவர், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, அது மாதிரி வேறு எதாவது கூட போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி முட்டை போட்டு பண்ணியிருக்கேன். வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 10 பல்லு போல் பூண்டு சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆஃப் குக் ஆகட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா ஒன்று 2 கூட அதிகம் போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 3, தக்காளி அதே மாதிரி 6 சேர்த்துருக்கேன். அதுவும் மீடியம் சைஸ் தான். நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் இனிப்பு வந்துடும். பழுத்த தக்காளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வேண்டாம்னா நீங்கள் ஒரு துண்டு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் முந்திரி பருப்பே போட்டுக்கோங்க. கூட வேணும்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 இன்ச் அளவு பட்டையும் ஒரு 6-7 லவங்கமும் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ இதில் போட்டுடலாம். இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம போட்டதுக்கப்புறம் கூட ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை அதில் போட்டுட்டு இறக்கிடலாம். முட்டை போட்டுட்டதுக்கப்புறம் கூட அதில் வச்சு கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. போட்டதும் இறக்கிடலாம். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. நான் இப்போது ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அத்தனை எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு முட்டையில் அதுக்கு தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவு துருவின கேரட்டும் துருவின ப்ரொக்கோலியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி அந்த மாதிரி சேர்க்கணுன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ப்ளெயினாகவும் அப்படியே ஊற்றலாம். நான் இன்றைக்கி இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆம்லெட் மாதிரி போட போகிறேன். இதில் போட்டு தான் நான் அந்த கிரேவியில் போட போகிறேன். இந்த கிரேவியில் நீங்கள் முட்டையை அதுலேயே அப்படியே உடைச்சும் ஊற்றலாம். இல்லைனா வேக வச்சும் அதில் சேர்க்கலாம். எப்படி வேணால் அது நம்ம விருப்பம் தான். இந்த கிரேவியில் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். கிரேவி மட்டும் இதே மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு முட்டையை அந்த மாதிரி தவாவில் ஊற்றிட்டு உடனே இந்த மாதிரி திருப்பியெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஏன்னா நம்ம மடித்தோன்னா நமக்கு நல்ல திக்காக கிடைக்கும். ஆம்லெட் நமக்கு குயிக்காகவும் ரெடி ஆகிடும். கிரேவியும் அதுக்குள்ளே அங்கே ரெடி ஆகிடும். இப்போ இது அப்படியே நீங்கள் குழம்புல சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இதை நான் 2ஆக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் அதை முழுசாக சேர்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் முழுசாக அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளெயினாக வேணும்னாலும் ப்ளெயினாகவும் ஆம்லெட் இதே மாதிரி ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டையை கிரேவியில் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கிரேவியில் இருக்க அந்த சாரெல்லாம் அது உறிஞ்சிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் கூட நல்லாயிருக்கும். இறக்கும்போது 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து இறக்குங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.